ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1081. இங்கு ஒருவனை பகவான் கிருஷ்ணன் சிந்தனையில் இருந்து முழுமையாக மறக்கடிக்கச் செய்வதே மாயாவின் வேலை ஆகும் எனும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஒரு முனிவர் சர்வேஸ்வரனை பார்த்து, சுவாமி, முடியாத காரியத்தை முடிக்கவல்ல தங்களது மாயை எனக்கு சிறிது காட்டி அருள வேண்டும் என்றார் அவர். ஆகட்டும் என்று சர்வேஸ்வரன் சொல்லி சில நாட்களுக்கு பின்பு முனிவர் உடன் பிரயாணப்பட்டார். கொஞ்ச தூரம் சென்றதும் சர்வேஸ்வரனுக்கு தாகம் எடுத்தது. சிரமம் அதிகமாகியபடியால் அவர் கீழே அமர்ந்து கொண்டு முனிவரை நோக்கி, எனக்கு தாகம் அதிகமாக இருக்கின்றது, எங்கிருந்தாவது கொஞ்சம் ஜலம் கொண்டு வா என்றார் அவர். முனிவர் ஜலத்தை தேடிக்கொண்டு புறப்பட்டு போனார். அவர் பக்கத்தில் ஓர் இடத்திலும் ஜலம் அகப்படாதபடியினால் வெகு தூரம் முனிவர் சென்றார். அங்கு ஆறு ஒன்று ஓடுவது போல் தெரிந்தது. அந்த இடத்தை அடைந்தபோது அங்கு ரூப லாவண்யங்களில் நிகரற்ற ஒரு நங்கை அமர்ந்து இருப்பதைக் கண்டு உடனே அவள் அழகில் ஈடுபட்டு விட்டார் முனிவர். சமீபத்தில் வந்தவுடன் அவள் இன்சொல்லால் அழைக்கத் தொடங்கினாள். அது சீக்கிரத்தில் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் காதல் கொண்டு விட்டார்கள். எனவே முனிவர் அவளுடன் கூடி இல்லற வாழ்க்கை நடத்த தொடங்கிவிட்டார். காலக்கிரமத்தில் அவளுக்கு முனிவர் மூலமாக அநேகம் குழந்தைகள் பிறக்கத் தொடங்கிவிட்டன. இப்படி முனிவர் மனைவி மக்களுடன் இன்பகரமாக காலம் கழித்து கொண்டு இருக்கையில் தேசத்தில் கொடிய நோய் ஒன்று தலைப்பட்டு மூளை முடுக்குகள் எல்லாம் மரணத்தை உண்டாக்கி கொண்டு இருந்தன. அப்போது முனிவர் அந்த இடத்தை விட்டுவிட்டு போகலாம் என யோசித்தார். அவருடைய மனைவி இதற்கு இணங்க குழந்தைகளின் கைகளை பிடித்து கொண்டு வீட்டை விட்டு புறப்பட்டார்கள். வழியில் ஒரு ஆற்று பாலத்தின் மீது இவர்கள் சென்றபோது கரை புரண்டு வந்த வெள்ளத்தில் இவர்களுடைய குழந்தைகளை எல்லாம் ஆற்றில் அடித்து கொண்டு போகப்பட்டன. இப்பொழுது முனிவரது மனைவியும் ஆற்றில் அடித்து கொண்டு போகப்பட்டால். துக்கத்தில் மூழ்கிய முனிவர் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து கொண்டு வெகுவாக பிரலாபித்து அழத் தொடங்கினார். அந்த சந்தர்ப்பத்தில் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராகிய சர்வேஸ்வரன் தோன்றி முனிவர் இடம் ஜலம் எங்கே என கேட்டார். நீ ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய் என கேட்டார். ஈஸ்வரனை கண்டதும் முனிவருக்கு தயக்கம் உண்டாயிற்று. அப்பால் அவர் யாவற்றையும் தெரிந்து கொண்டு, பிரபு, உமக்கு ஒரு நமஸ்காரம், உமது ஆச்சரியகரமான மாயைக்கு ஒரு நமஸ்காரம் என சொல்லி வணங்கினார் அவர். அடுத்ததாக மேலும் ஒரு கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் முனிவர் ஒருவர் ஒரு காலத்தில் மமதை கொண்டு பக்தியில் தம்மை மிஞ்சியவர் எவரும் கிடையாது என நினைத்தார். சர்வேஸ்வரன் ஆன பகவான் கிருஷ்ணர் இவருடைய மனக்கருத்தை அறிந்து இவரை பார்த்து, இன்ன இடத்தில் எனது பரமபக்தன் ஒருவன் இருக்கின்றான், அங்கு சென்று அவனுடன் நட்பு கொண்டு உறவாடி வா என்றார் அவர். முனிவரும் அப்படியே அங்கு சென்று ஒரு குடியானவனை கண்டார். அவன் அதிகாலையில் எழுந்திருந்து ஸ்ரீ ஹரி என ஒரு தரம் சொல்லிவிட்டு நாள் முழுவதும் வயலில் உழுதுவிட்டு இரவில் படுக்கைக்கு போகும் முன்பு ஹரி என இன்னொரு தரம் நமஸ்கரித்துவிட்டு படுக்கைக்கு செல்வான். இந்த பட்டிக்காட்டானை எப்படி பக்தன் என சொல்லுவது? நாள் முழுவதும் தனது காரியத்தை செய்கின்றான், பக்திமானாக தோற்றம் அளிக்கவில்லை என முனிவர் நினைத்து கொண்டு பரந்தாமனிடம் சென்று தமது அபிப்பிராயத்தை வெளியிட்டார். பகவான் முனிவரை பார்த்து, எண்ணெய் நிரம்பிய இந்த கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு இந்த பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வா, ஆனால் எண்ணெய் ஒரு துளி கூட கீழே சிந்தாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றார் அவர். முனிவரும் அவ்விதமே செய்து பகவானிடம் திரும்பி வந்தபோது ஊரை சுற்றி வரும்போது எத்தனை தடவை என்னை நினைத்தா என கேட்டார். பிரபு, ஒரு தரம் கூட நினைக்கவில்லை. எண்ணெய் நிரம்பிய கிண்ணத்தின் மீது கவனமாக இருக்கையில் வேறு ஒன்றும் நினைக்கவில்லை என முனிவர் பதிலளித்தார். நல்லது முனிவரே, இந்த ஒரு கிண்ண எண்ணெயினால் நீ என்னை முற்றிலும் மறந்து போய்விட்டாய். ஆனால் அந்த விவசாயியை பார்,
பாரமான இந்த சம்சார தொல்லையை தாங்கிக் கொண்டு இருந்தபோதும் தினந்தோறும் தவறாமல் 2 தரம் என்னை ஸ்மரிக்கின்றான் என பகவான் கூறி அருளினார். மேலும் ஒரு கதையினை காண்போம். ஓர் இடத்தில் 2 யோகிகள் ஈஸ்வரனை காணும் பொருட்டு தவம் புரிந்து கொண்டு இருந்தார்கள். ஒரு நாள் அவர்களுடைய ஆசிரமம் வழியாக ஒரு முனிவர் போய்கொண்டு இருந்தார். யோகிகளில் ஒருவர், முனிவரே, இப்போது வைகுண்டத்தில் இருந்துதான் வருகின்றீர்களா என கேட்டார். ஆமாம் என்றார் முனிவர். 2 யோகிகளும், அப்படியானால் சர்வேஸ்வரன் இப்போது என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை கூறும் என்றார்கள். அதற்கும் முனிவர் கூறினார், ஒரு ஊசியின் காதின் வழியாக யானைகளையும் ஒட்டகங்களையும் போகச் செய்து விளையாடி கொண்டு இருக்கிறார் என முனிவர் கூறினார். அதில் ஆச்சரியம் ஒன்று கிடையாது, ஈஸ்வரனால் முடியாதது ஒன்று கிடையாது என்றார் ஒரு யோகி. ஆனால் மற்றொரு யோகி கூறினார், இது அசட்டு வார்த்தை, நீங்கள் சொல்வது அசம்பாவிதம், இது நீங்கள் வைகுண்டத்திற்கு போக கிடையாது என்பதை காட்டுகின்றது என்றார் மற்றொருவர். இப்பொழுது முனிவர் கூறினார், ஈஸ்வரனால் முடியாதது ஒன்று கிடையாது, அவரை பற்றி எதை கூறினும் பொருந்தும் என்றார் அவர்களிடம் அந்த முனிவர். இதற்கு உதாரணமாக முனிவர் அவர்களிடம் கூறினார், இறைவனுடைய படைப்பில் பெரிய ஆலமரம் இருக்கின்றது. ஆனால் அதன் விதையோ கடுகளவுதான் இருக்கும். அந்த கடுகளவு விதைக்குள் ஒரு ஆலமரம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விதையானது பூமியில் விழுந்து பின்பு அது பெரிய ஆலமரமாக ஆகின்றது. இதே போன்றுதான் ஊசி துவாரத்திற்குள் யானையை பூத்துவது ஆகும் என்றார் அவர். இதுதான் இறைவனின் ஆச்சரியமான படைத்தலாகும் என்றார் அவர். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.